ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஃபீல் ஃப்ரீ டு குக். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ரவா கிச்சடி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இது ஒரு ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு ட்ரை பண்ணலாம். இது செய்ய தேவையான பொருட்கள் என்னங்கிறத இப்போ பார்த்துடலாம் வாங்க. ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் 2 அரிஞ்சிருக்கேன். ஒரு தக்காளி பொடி பொடியாக அரிஞ்சிருக்கேன். 5 பீன்ஸு, ஒரு ஹாஃப் கேரட்டை எடுத்து பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1/4 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இடித்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. எண்ணெய் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை கொஞ்சமாக எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்கேன். இது வானல் சூடானோடனே நாம் எடுத்து வச்சுருக்க ரவையை போட்டு மிதமான தீயில ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். ரவையை வறுத்துட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த பட்டை கிராம்பு இதில் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சியும் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம் சுத்தமாக வதங்கணும். இப்போ வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க தக்காளி அதில் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ கேரட் பீன்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த காய் குக் ஆகிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு சமைக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிருந்தேன். இப்போ காய் பாதி வெந்திருக்கு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கப்ல நான் ரவை எடுத்திருந்தேன். இதுல இப்போ 3.5 கப் தண்ணி ஊத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். மூடி போட்டு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நாம இப்ப வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நீங்க. இப்ப தண்ணி நல்லா கொதிக்குது. இப்ப அடுப்பை சிம்ல வச்சுட்டு நம்ம ரவையை கட்டிப்படாம கிண்டிக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி போட்டு ஃபுல்லா அந்த தண்ணி வத்துற வரைக்கும் குக் பண்ணலாம். இப்போ நம்மளோட கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். தண்ணி ஃபுல்லா இழுத்து இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி தழையை போட்டுடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க இன்னொரு ஸ்பூன் நெய்யும் இதுல மேலாம விட்டுடுங்க. அவ்வளவுதான். அடுப்பை இப்ப நிறுத்திடலாம். கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சுவையான ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு பக்காவான காம்பினேஷன் தேங்காய் சட்னி. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.